Hi, hello, Ranas. This is Hilan Chandran from Learn Smart Without Art. நம்ம இந்த லெசன்ல வந்து ரைட் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம 9th ஸ்டாண்டர்ட் என்னென்ன படிச்சிருப்போம், பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னன்னு படிச்சிருப்போம், அந்த காலகட்டத்துல எப்படி வந்து மக்கள் பிரிக்கப்பட்டாங்கன்னு படிச்சிருப்போம். அந்த காலகட்டத்துல 3 எஸ்டேட் இருக்கும், கிளெர்ஜி, நோபிலிட்டி, அப்புறம் நார்மல் பீப்புள். இந்த நார்மல் பீப்புள், அதாவது காமன் பீப்புள் என்ன பண்ணணும்னா எல்லா டாக்ஸுமே வந்து பே பண்ணணும். கிளெர்ஜிக்கும் நொபிலிட்டிக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து பே பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க பே பண்ண தேவையில்ல. அப்போ வந்து இங்க ஒரு புரட்சி வெடிக்கும். ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு கேட்பாங்க. இதனால வந்து அந்த பேஸ்ல வந்து உடைப்பாங்க. அவங்க வந்து அதுக்கடுத்து ராஜா வந்து வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. கான்ஸ்டியூஷன்ல எழுதுவாங்க. இதனால வந்து நம்ம செகண்ட் லெசன் என்ன படிச்சிருப்போம், எப்படி ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா மாறுச்சுன்னு படிச்சிருப்போம். அந்த காலகட்டத்துல வந்து லெனின், அப்புறம் வந்து ஸ்டாலின், அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். தேர்ட் லெசன்ல வந்து நாசிசம் பத்தி படிச்சிருப்போம். அந்த லெசன்ல வந்து எப்படி வந்து அந்த வெய்மர் ரிபப்ளிக் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஹிட்லர் வந்து வருவாருன்னு படிச்சிருப்போம். அவர் என்னென்ன வந்து ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாரு, என்ன நடவடிக்கைலாம் எடுத்திருப்பாரு, அதை பத்தி படிச்சிருப்போம். அவரோட ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இப்ப 10th நம்ம என்ன படிக்க போறோம்னா, எப்படி வந்து நேஷனலிசம் வந்து யூரோப்ல பரவச்சுன்னு படிக்க போறோம். முதல்ல நம்ம இந்த வீடியோல வந்து இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நம்ம புக்ல வந்து முதல்ல ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம அந்த பிக்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்ப நம்ம லெசன் பத்தி பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் சொரியூஸ் விஷன் ஆஃப் தி வேர்ல்ட். இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இவர் ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட். இவர் வந்து அவரோட டயக்ராம்ல வந்து வரைஞ்சிருப்பாரு. என்னன்னா, எங்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும். அதாவது எங்களுக்கு ஒரு நேஷனலிஸ்ட் ஸ்டேட்டா வேணும். எங்களுக்கு வந்து முனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேவையில்லைன்னு கொடுத்திருப்பாரு. இப்போ அவர் வரைஞ்ச பிக்சர் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் சொரியோ, இவர் வந்து ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட். 1848ல வந்து இவர் ஃபோர் பிரிண்ட்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாரு. இந்த ஃபோர் பிரிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவரோட ட்ரீம் பத்தி சொல்லுது. அவரோட ட்ரீம் வந்து இந்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கணும், இந்த வேர்ல்டு வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்மாவும் இருக்கணும், சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம அந்த டயக்ராம்ல அவர் என்னென்ன வரைஞ்சிருக்காரு, அந்த அந்த டயக்ராம் மூலியமா அந்த என்னென்ன சொல்ல வருது அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப யூரோப் பீப்புள் அப்புறம் அமெரிக்கா பீப்புள்லாம் வந்து ஒரு லாங் ட்ரெயின் மாதிரி மார்ச் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. எதை நோக்கி போயிட்டு இருப்பாங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து உங்க கையில வந்து சார்ட் ஆஃப் என்லைன்மெண்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கையில வந்து சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம செகண்ட் பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து அவர் என்ன டெபிட் பண்ணிருப்பாருன்னா, அதாவது எல்லா மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அதை வந்து எப்படி கொடுத்திருப்பாருன்னா, அந்த இடத்துல வந்து ராஜா யூஸ் பண்ண சிம்பாசனம், அவரோட கிரீடம், அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேவையில்லை, எங்களுக்கு ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேவைன்னு சொல்ல வர்றாரு. இப்ப நம்ம தேர்ட் பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். In Thoreau's utopian vision, the people of the world are grouped as distinct nations identified through their flag and நேஷனல் காஸ்டியூம். அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க யூட்டோப்பியல் விஷன்னா என்னன்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து உண்மையிலே நடக்காது. ஆனா அந்த விஷயத்த நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த காலகட்டத்துல எல்லாமே மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த காலகட்டத்திலே அவர் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி வரைஞ்சிருக்காரு. அதுதான் இந்த இடத்துல யூட்டோப்பியன் விஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல நடந்திருக்காது. ஆனா நடக்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. அதுதான். அதாவது வந்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள வந்து எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கையில ஒவ்வொரு நேஷனல் ஃபிளாக் இருக்கு. அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருத்தவங்க கையில வந்து டிஃப்ரெண்ட் நேஷனல் ஃபிளாக் இருக்கு. அவங்களோட கண்ட்ரி அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அதெல்லாம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வந்து மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ ஃபோர்த் பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து முதல்ல இந்த மார்ச் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் போறாங்க. அதை ஃபாலோ பண்ணி சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் போறாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜெர்மன் பீப்புள், அப்புறம் ஆஸ்திரியா, கிங்டம் ஆஃப் டூ பிலிப்ஸ் அண்ட் லொம்பார்டி அண்ட் போலாண்ட், இங்கிலாந்து அவங்கலாம் ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்கிலாண்டை பார்த்துட்டு அயர்லாந்து, ஹங்கரி, அப்புறம் வந்து ரஷ்யாலாம் ஃபாலோ பண்ணி போறாங்க. அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க.
இப்ப அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்கள போறத பார்த்துட்டு மேல வந்து ஹெவன்ல இருந்து ஜீசஸ், அப்புறம் வந்து செயின்ட்ஸ், அப்புறம் ஏஞ்சல்ஸ்லாம் பார்க்குறாங்களாம். அவங்கள வந்து இந்த பீப்பிள் வந்து பிளெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பீப்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி வேணும், டெமோக்ரஸி வேணும், ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட் வேணும்னு சொல்றாங்க. தேங்க் யூ. நம்ம இந்த வீடியோல வந்து இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல என்னென்ன நடந்துச்சு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். நம்ம நெப்போலியன் வந்து 1805ல வந்து இருந்திருப்பாரு. 1804ல வந்து இருப்பாரு. அதுக்கடுத்து வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கல. இப்ப நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்ல அவர் வந்த பிறகு என்னென்னலாம் வந்து அவரோட ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு, என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அப்புறம் எதுக்கு வந்து பிரெஞ்சு பீப்புளுக்கு வந்து நெப்போலியனை பிடிக்கல, அதை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.